ரஷ்யா உக்ரைன் யுத்தம் கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருது. அந்த யுத்தம் சம்பந்தமாக பேசுறதுக்காகவும் உக்ரைனினுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்காவினுடைய வாஷிங்டனுக்கு போறார். கிழக்கு பிரதேசங்கள் 2 மிக முக்கியமான மாநிலங்களை ரஷ்யா இப்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அவனுக்கு பிடிச்சிட்டானு ஒன்னு அடிச்சு அவனுக்கு பிடிச்சிருக்கானு. சரியா? இப்ப நீ என்ன வேணும் அப்படின்னு சொன்னா இந்த 2 பிரதேசங்களையும் ரஷ்யாவுக்கு நீ எழுதி கொடுக்கும். இந்த பிரதேசமும் ரஷ்யா கிட்ட தான் நீ இருக்க போகும். இப்ப நான் செல்றது என்ற கடமை நான் சொல்லிட்டேன். இப்ப நீ இதை கேட்கல அப்படின்னு சொன்னா உனக்கு 2 அரவுட்டு தான் இந்த விஷயத்தை உனக்கு வழங்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க ரெடி ஆயிருக்கோம். மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்ட செயல்கள் காசாவுல நடந்து கொண்டிருக்கு. ஈராக்கோட இப்ப ஈரான் புதிய வான் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணி ஆக்குறதுக்கு லெபனானினுடைய கவர்மெண்ட்டுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் வெளிப்படையாவே சொல்லியிருக்கார், எந்த நேரமும் யுத்தம் ஆரம்பிக்கலாம், சமாதானத்திற்கான முதல் படி வந்து யுத்தம் தான் அப்படின்னு சொன்னா ஈரான் யுத்தத்தை தேர்வு செய்யும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். இந்த உலகத்தில் நடக்கிற செய்திகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோவில் சிம்பிளாக நீங்கள் டெய்லி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கி நம்புறேன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த உலகத்தில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிற மிக முக்கியமான விடயங்கள் இருந்து இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அடிப்படையில் அலாஸ்காவில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி இன்னைக்கு இந்த உலகத்தில் அணு ஆயுதங்கள் 5000க்கு மேற்பட்ட அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிற மிக முக்கியமான நாட்டினுடைய அதிசக்தி வாய்ந்த 2 தலைவர்கள் சந்திச்சு கொண்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற முக்கியமான மீடியாக்கள் எல்லாத்திலையுமே வந்து பேசு பொருளா இருந்த விடயம் இது நடந்து இப்ப 2 நாள் ஆகுது. இதன் பிறகு என்னென்ன விடயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற சம்பந்தமாக இந்த வீடியோல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரஷ்யாவினுடைய புட்டின் அலாஸ்காவுக்கு வந்திருந்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ரஷ்யா உக்ரைன் யுத்தம் கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருது. அந்த யுத்தம் சம்பந்தமாக பேசுறதுக்காகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நோபல் பரிசுக்காகவும் இந்த சந்திப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம ஃபைனலைஸ் பண்ணப்படுத்திருக்கிற விஷயம். அதை நீங்க நிறைய மீடியாக்களை பார்த்திருப்பீங்க. அது நமக்கு இப்ப தேவையில்லாத விஷயம். நமக்கு இப்ப தேவையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உக்ரைனினுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்காவினுடைய வாஷிங்டனுக்கு போறார். வாஷிங்டன்ல அவருக்கு எந்த விதமான ஒரு ரெட் கார்பெட் போன்ற எந்த விதமான ஒரு விழாக்களும் இல்லை. சும்மா சாதாரண ஒரு மனுஷன் வாரா போல வந்து அவர் போறார். அதாவது என்ன அப்படின்னு சொன்ன இதுல இருக்கிற விஷயம், நாங்க ஒரு மனுஷனாவே கணக்கெடுக்கல, நீ யாரால எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கேட்கிறா போலதான் ஜெலன்ஸ்கியினுடைய வருகை நெருங்கி. இந்த வருகையினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க பாரு தம்பி, புட்டின் வந்து எங்க நாட்டுக்கு வந்து போயிட்டேன், நான் அவனை கூப்பிட்டுட்டேன். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா உங்க நாட்டுல லுஹான்ஸ்க் ஆகிய உன்னுடைய நாட்டினுடைய கிழக்கு பிரதேசங்கள் 2 மிக முக்கியமான மாநிலங்களை ரஷ்யா இப்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அவனுக்கு பிடிச்சிட்டானு ஒன்னு அடிச்சு அவனுக்கு பிடிச்சிருக்கானு. சரியா? இப்ப நீ என்ன வேணும் அப்படின்னு சொன்னா இந்த 2 பிரதேசங்களையும் ரஷ்யாவுக்கு நீ எழுதி கொடுக்கணும். அதே போன்று கிரீமியா 2014ஆம் ஆண்டு ரஷ்யா சும்மா நோமலா பிடிச்ச ஒரு பிரதேசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரீமியா அந்த மெப்ல பார்த்து அவங்களுக்கு வழங்கும் ரஷ்யா எந்தெந்த பிரதேசங்களை வந்து உக்ரைனுடைய பிரதேசங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த பிரதேசமும் ரஷ்யா கிட்ட தான் நீ இருக்க போகுது. நான் இல்லாம நீ வந்து ஒரு 2 கிழமை கூட இந்த யுத்தத்துல நீ தாங்க மாட்டாய் அப்படிங்கிறது உனக்கும் தெரியும். இப்ப நான் செல்றது என்ற கடமை நான் சொல்லிட்டேன். இப்ப நீ இதை கேட்கல அப்படின்னு சொன்னா உனக்கு 2 அரவுட்டு தான் இந்த விஷயத்தை உனக்கு வழங்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க ரெடி ஆயிருக்கோம். அமெரிக்கா ரெடி ஆயிருக்கு. நீ ஒரு ஆளே இல்லை, நான் சொல்றதை நீ கேட்டே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு போறார் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளா நம்ம பாஷையில சொல்றா. இந்த விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் ஒன்று. அதையும் விட இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இதுல வந்து இப்ப ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னடா இப்ப நேட்டோ நாடுகள்ல சேரப்போடா அப்படின்னு சொல்லித்தான் ரஷ்யா உக்ரைன் மேல தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணினாங்க. இப்ப வந்து திருப்பி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா நீ நேட்டோ நாட்டுக்கு சேர்றதுக்குரிய எந்த ஒரு வாய்ப்புகளும் உனக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். இப்ப நீ வார நான் சொல்றதுக்கெல்லாம் நீ சைன் பண்ற பாட்டுக்கு நீ போய்கிட்டே இருக்கிறது விஷயம். எனக்கு நோபல் பரிசு முக்கியம், அதே போன்று ரஷ்யா என்னோட சேரணும் அப்படிங்கிறதும் இதுல இருக்கிற ஜியோ பொலிட்டிக்ஸ்ல நம்ம யாருக்குமே கற்பனைக்கு விளங்காத பாரிய ஸ்கெட்சுகளை இப்ப அமெரிக்கா போட்டி இருக்கு அப்படிங்கிற முக்கியமான விடயம். அது என்னன்னு நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த அடிப்படையில் இப்ப ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிக்கிறேன்டா, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்க வந்து எங்களுடைய பிரதேசங்களை ரஷ்யாவுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம், இதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை, நாங்க யுத்தம் தான், நாங்க யுத்தத்தை தான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப நாம யோசிக்கலாம், ஜெலன்ஸ்கி அமெரிக்காவினுடைய பவர் இல்லைண்டா, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை சொல்லியிருக்கார் நீ 2 கிழமையோட தாங்க மாட்டேன் நான் இல்லைண்டா, அப்ப எப்படி ஜெலன்ஸ்கி எந்த தைரியத்தில் கதைக்கலாம், என்ற இவ்வளவு பெரிய ரஷ்யாவுக்கு எதிராக நீ எந்த தைரியத்தில் கதைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தான் யூரோப்பியன் யூனியனுக்கு என்ன பிரச்சனைடா, உக்ரைன் வந்து ரஷ்யாவோட சேரப்படா, ரஷ்யாவோட சேர்ந்தா
ஐரோப்பாவுக்கு பிரச்சனை இருக்கு ரஷ்யாவால. சோ இதால இப்ப ஐரோப்பிய நாடுகள் தனிமைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். ஐரோப்பிய நாடுகள் தனியா போகுது, அதாவது யூரோப்பியன் யூனியன் தனியா போகுது, அமெரிக்கா ரஷ்யாவினுடைய சைட்டுக்கு எடுக்கு. சோ ஐரோப்பாவினுடைய சப்போர்ட்ல தான் ஜெலன்ஸ்கி இந்த விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கார். இதுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக இத்தாலி, யுனைடெட் கிங்டம், பிரான்சினுடைய மேக்ரான், இந்த நாடுகளினுடைய தலைவர்களும் சேர்ந்து ஜெலன்ஸ்கியோட போறாங்க அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு எதிர்பாராத ஒரு அடியாகவும் இந்த அடி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட விடயங்கள் இருந்து நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா பிரச்சனை இது அதோட நம்ம கனெக்ட் பண்ணி நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதை நான் ஃபைனலா சொல்றேன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய இந்த 3 நாடுகளுக்கு இடையில இப்ப பிரச்சனைகள் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கு. எதுக்காக? காசாவுக்காக. அதை நோக்கி தான் இந்த யுத்தம் நகர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசாவுல இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கு, காசாவுக்காக என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத அடுத்த சப்ஜெக்டா நாம பார்க்க போறோம். அந்த அடிப்படையில் ஜிம்சா ரோத்மேன் அப்படிங்கிற இஸ்ரேலினுடைய மூத்த நாடாளுமன்ற அதிகாரி ஆஸ்திரேலியாவுக்கு நாளைக்கு போறதுக்கு இருந்தார். திடீர்னு மாதிரி ஆஸ்திரேலியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான பாக் ஒரு கருத்து ஒன்று வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா இவர் எங்க நாட்டுக்கு வரையலாது, இவர் அப்படி நாட்டுக்கு எங்க நாட்டுக்குள்ள என்ட்ரானார் அப்படின்னு சொன்னா இவர் நாங்க உடனடி அரெஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இவருக்கு 3 ஆண்டுகள் நாங்க எங்க நாட்டுக்கு வந்து விசா இல்லாம இவர் நாங்க தடை செய்யறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா காசாவுல தொடர்ச்சியாக இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கு. இந்த இனப்படுகொலைக்கு உலக நாடுகள் வந்து மௌனம் சாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்ட செயல்கள் காசாவுல நடந்து கொண்டிருக்கு. சோ இந்த விடயங்களை செஞ்சு கொண்டிருக்க நாட்டினுடைய ஒரு முக்கியஸ்தர் ஒருவர் எங்கட நாட்டுக்கு வந்து எங்கட நாட்டுல வந்து தேவையில்லாத கருத்துக்களையும் எங்களுடைய மக்களையும் குழப்பறதுக்காக அவர் நாட்டுக்கு வாரார் அப்படின்னு சொன்னா அப்படி ஒருத்தர் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஆஸ்திரேலியா அழகா சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் அவருக்கு விசாவை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியா மனிதாபிமானத்தோட கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றா இருக்கு. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈரான் இஸ்ரேல் யுத்தம் 12 நாட்களாக நடந்திருந்துச்சு. யுத்தத்தை தொடர்ந்து நிறைய மாற்றங்கள் இப்ப நடந்து கொண்டு வருது. அந்த அடிப்படையில் இப்ப புதுசா என்டர் ஆயிருக்காங்க ஈராக்கோட இப்ப ஈரான் புதிய வான் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஈராக்குக்கு வந்து எந்த ஒரு வான் பாதுகாப்பும் இல்லை, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஈராக்குக்கு இல்லை. சோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஈரான் நாங்க உங்களுக்கு தரோம். அதே மாதிரி ஈராக் வந்து ஈரானோட சைட் எடுக்கணும். ஏன்னு சொன்னா இந்த காய்களை ஈரான் நகர்த்துறதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஈராக்கினுடைய வான்வழிகளை பயன்படுத்தி தான் இஸ்ரேல் ஈரான் மேல வான்வழி தாக்குதலும் மிசைல் தாக்குதலும் செஞ்சிருந்தாங்க. அதாவது ஃபிளைட்ல F-35 ஃபைட்டர் ஜெட்ல வந்து அவர்களுடைய மிசைல் எடுத்துக்கு போய் ஈராக்கினுடைய வான் பரப்புக்கு மேல வச்சு தான் அந்த மிசைல்களை லான்ச் பண்ணிருக்காங்க F-35 ஃபைட்டர் ஜெட்ல வானத்துல இருந்து. சோ இப்படி அவங்க இன்னொரு தரம் உன்னோட நாட்டுக்குள்ள வரக்கூடாது என்ன தாக்குறதுக்காக, அதுக்காக இஸ்ரேலினுடைய ஃபைட்டர் ஜெட்கள் வந்தாலும் அதை எதிர்க்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தரோம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது சவுத் கொரியாவில இருந்து உங்களுக்கு நாங்க வாங்கி தரோம், எங்களுடைய சைட்ல நீ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் ஒன்றை ஈராக்கோட போட்டிக்காங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஈராக்குக்கு. நீ எப்படி போகலாம், நீ அப்படி போயலாதே, நான் தானே இந்த உலகத்தினுடைய எல்லாம் நான் தானே அது இது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அவங்களோட பாட்டுக்கு பேசியிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான விடயம். அது மட்டும் இல்லாமல் ஈராக் திடீர்னு மாதிரி ஈராக்கினுடைய வெளியுறவு அமைச்சகம் திடீர்னு மாதிரி இன்னொரு கருத்தோடு சொல்லியாங்க. என்னடா லெபனானினுடைய கவர்மெண்ட் இப்ப புதுசா வந்து ஆரோன் வந்திருக்கார். அவர் வந்து ஹிஸ்புல்லாக்களை டிசாம் செய்யற, அதாவது ஆயுதங்களை களையணும், எல்லா ஆயுதங்களையும் ஹிஸ்புல்லாக்கள் கீழே போட்டு லெபனானுக்குள்ள இருக்கப்படும் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அமெரிக்காவும் லெபனானும் சேர்ந்து லெபனானுக்குள்ள இப்ப செயற்படுத்தி கொண்டிருக்காங்க. இந்த செயற்திட்டத்துக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணி ஆக்குறதுக்கு லெபனானினுடைய கவர்மெண்ட்டுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஹிஸ்புல்லாக்கள் அப்படிங்கிறவங்க வந்து லெபனானினுடைய மக்களினுடைய பிரதிநிதிகளாகவும் லெபனானிய மக்களாகவும் பாலஸ்தீனிய மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காகவும் பேசிக்கொண்டிருக்கிறவங்க தான் ஹிஸ்புல்லாக்கள். ஆக ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுதங்களை களைய வைக்கிறதுக்கு லெபனானினுடைய கவர்மெண்ட்டுக்கோ அமெரிக்காவுக்கோ எந்த அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி திடீர்னு மாதிரி அந்த எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா ஒரு மாசக்கணக்கில் படுத்து கிடந்திருந்த சிங்கம் வந்து திடீர்னு மாதிரி வெளியே வந்து கர்ஜிக்கிற மாதிரி ஈராக் வந்து திடீர்னு மாதிரி இந்த கருத்துக்களை சொல்றதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஈரான் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்குதானே, நமக்கு விளங்குது. ஸோ ஈராக்கோட பலமான ஒரு ஒப்பந்தத்தை இப்ப போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு வந்த தகவல். இது நமக்கு தெளிவாக உணர்த்திக்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 12 நாள் யுத்தம் நடந்ததுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈரான் வந்து அணு ஆயுதம் செய்யறாங்க, அணு ஆயுதத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தானே. இப்ப ஈரான் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா பாதுகாப்பாக அணு ஆயுதம் செய்யலாம், அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சியோட சேர்ந்து, அதாவது IEAE, அதாவது பாதுகாப்பான அணுசக்தி திட்டத்தினூடாக நல்ல செயற்திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கென்றே ஒரு அமைப்பு உலகளாவிய ரீதியில் உருவாக்கப்பட்டுச்சு 1957 ஆண்டு. அந்த அமைப்பின் கீழே அந்த அமைப்பினுடைய நெறிமுறைப்படுத்தலுக்கு கீழே
கீழே ஈரான் அணு ஆயுதம் செய்யறதுக்கு உலகளாவிய சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் ஈரானுக்கு உரிமை இருக்கி அப்படிங்கிறது ஈரான் தெளிவா சட்ட திட்டங்களை முன்வைச்சு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, இந்த IAEA-உடன் தொடர்ச்சியாக நாங்க பேச்சுவார்த்தை செஞ்சு தண்ணிருக்கோம். வரும் நாட்களில் புதிய பல பேச்சுவார்த்தைகளையும் நாங்க செய்வோம். இதை தடுக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு இயலாது. இவங்க எவ்வளவுதான் நாடகம் போட்டாலும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நாடகம் ஆடுறதுல தானே இவங்க வல்லவங்க ஆச்சே அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படின்னு சொல்லி கடும் ஒரு அடியோடு அடிச்சிருக்காங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளரான இஸ்மாயில் பகாய் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. இன்றைக்கு என்னன்னா, இவங்க நாடகம் ஆடுறதுல கில்லாடிங்க, இவனுகள் கைக்கிறதுக்கு பின்னால எல்லாம் நாம போயலாது, நம்முடைய வேலை நம்ம போய்கிட்டு இருப்போம், அவ்வளவுதான் நம்ம கேட்கிற விஷயம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஈரான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு சர்ச்சை இன்றைக்கு கிளப்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது என்ன பெரிய ட்விஸ்ட், இதை விட பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னொரு தகவல் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றிருக்கிற யஹ்யா ரஹீம் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 12 நாள் யுத்தம் முடிஞ்சிச்சானே, ஈரான் இஸ்ரேல் யுத்தம் முடிஞ்சிச்சானே, ஆனா அந்த யுத்தம் முடியல. நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தானே, அவர் இன்னைக்கு வெளிப்படையாவே சொல்லியிருக்கார். எந்த நேரமும் யுத்தம் ஆரம்பிக்கலாம், சமாதானத்திற்கான முதல் படி யுத்தம் தான் அப்படின்னு சொன்னா ஈரான் யுத்தத்தை தேர்வு செய்யும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எந்த நேரத்திலையும் ஈரான் இஸ்ரேலுக்கு அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கி. அது மட்டும் இல்லாம இந்த யுத்தம் ஒன்று ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னா, இன்னொரு யுத்தம் ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னா இதுதான் கடைசி யுத்தமாக இருக்கும். எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இந்த யுத்தத்தில் கிடையாது. ரெண்டில் ஒன்று பார்த்து போட்டுதான் ஈரான் விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி ஒரு யுத்தம் ஆரம்பிச்சா அந்த யுத்தம் இனி முடியாது. அது எவ்வளவு இழப்புகளை நீங்க சந்திச்சாலும் பிரச்சனை இல்லை, நீங்க எங்களுக்கு எவ்வளவு இழப்புகளை தந்தாலும் பிரச்சனை இல்லை, அடி மட்டும்தான் ஈரானினுடைய குறிக்கோளா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்கோங்கள. இஸ்ரேலிய தரப்புல இருந்து ஃபாரின் பாலிசி ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது சர்வதேச ரீதியான கருத்து கணிப்பின்படி இஸ்ரேல் தான் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காம். என்னடா, இஸ்ரேல் மீண்டும் ஈரானை தாக்கக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ நேரத்தோட நான் சொன்னேன் தானே, இந்த ரஷ்யாவை ஏன் அமெரிக்கா கூட்டு சேர்க்காங்க அப்படிங்கிறதுக்கும் ஈரானை இஸ்ரேல் தாக்க போகுது அப்படிங்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ரஷ்யாவினுடைய சப்போர்ட் ஈரானுக்கு இருக்கும் வரைக்கும் ஈரானை இஸ்ரேலால வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது கடந்த 12 நாள் யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு தெரிஞ்ச ஒரு வெளிப்படையான உண்மையா இருந்து கொண்டிருக்கு. ஆக ரஷ்யா கிட்ட இருந்து ஈரானை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தா தான் நாம ஈரானுக்கு ஈஸியா அடிக்கலாம். ரஷ்யா கேட்கறது அமெரிக்கா கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னா ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்யப்படா அப்படின்னு அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஒரு கட்டளை போட்டுச்சு அப்படின்னு சொன்னா ரஷ்யா உதவி செய்யாது அப்படிங்கிற அடிப்படையில் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் தான் இந்த செயற்பாடெல்லாம் நடந்துக்கிறீங்க. அப்படிங்கிறது ஒரு செஸ் கேம்ல நாம எப்படி அந்த காய்களை மாற்றுவோம் அப்படிங்கிறது நம்ம மாற்ற நமக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் எவ்வாறான விடயங்கள் நடக்குது அப்படிங்கிறாக. உலக அரசியல்ல முக்கியமான நகர்வுகள் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு விளங்காம நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதும் இந்த தகவல்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற முக்கியமான சான்றுகள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே,